ஹாய் மக்களே, வாங்க இன்றைக்கி ப்ரொக்கோலி ஈஸியாக சிம்பிளாக வீட்டிலேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ப்ரொக்கோலி, 2 வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீல சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு நல்லா அலசிக்கோங்க. அலசிட்டு இந்த மாதிரி ஒரு சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வந்த உடனே கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வணக்கி கோல்டன் ப்ரௌன் கலர் வரோட்டி அந்த கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளியை போட்டு நல்லா வணக்கி விடுங்க. வணக்கும் போதே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வணங்கின உடனே மசாலா சேர்த்துடலாம். அதுக்கு 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. எப்போதுமே இதே மாதிரி மல்லித்தூள் மிளகாத்தூளை எண்ணெயில் போட்டு வணக்கும்போது தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் ப்ரொக்கோலியை எடுத்து அதில் போடுங்க. ப்ரொக்கோலியை போட்டு சிம்மிலையே வேக வைங்க மூடி வச்சு. இடையில மூடியை திறந்து கிண்டி விடுங்க. எண்ணெய் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இடையில எண்ணெய் தேவைப்படும் போது ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயிலே வேக வைக்கும்போது தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா வரும். இது சாப்பாட்டு கூடயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், சைடு டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இனிமேல் சாப்பிட்லாம். பை.